அவர்களே, நூல் ஆய்வுரை செய்ய இருக்கின்ற அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் அவர்களே, நூலாசிரியர் மகாசேனன் அவர்களே, சபையில் இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே மற்றும் அன்பர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். மகாசேனன் அவர்களால் எழுதப்பட்ட இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே அவரை வாழ்த்தி ஆசி வழங்குவதையிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வளர்த்தெடுக்கின்ற ஒரு சிறந்த அரசியல் ஆய்வாளராக அவரது குருவாக இருக்கின்ற பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்களே மிதந்துரைத்த பின்பு நாம் பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. மிகுந்த ஆற்றலுடைய ஒரு சிந்தனை நிறைந்த ஒரு எளிய தலைமுறை ஆய்வாளராக இன்று மத்தியில் சிறப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறார். வாரந்தோறும் பத்திரிகையிலே அவருடைய கட்டுரைகளை நான் படிப்பதுண்டு. இங்கே மேடையில் இருக்கின்ற அரசியல் ஆய்வாளர்களுடைய கட்டுரைகளையும் தொடர்ந்து படித்து கொண்டிருப்பேன். இந்த கட்டுரைகளை படித்து முடிந்த பின்னாலே அடுத்த வாரம் வேறொரு செய்தி வரும். இன்றைக்கு எங்களுடைய நிலைமை அதுதான். இன்றைக்கு தேர்தல் களம் தொடங்கி இருக்கின்ற இந்த நேரத்திலே இலங்கை ஜனாதிபதி தேர்தல்களில் ஈழத்தமிழர் அரசியல் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு புத்தகத்தை வெளியிடுவது மிகவும் பொருத்தமான நேரம். இந்த முயற்சியிலே மிக வயதிலே குறைந்த மகாசேனன் ஈடுபட்டிருப்பது ஒரு மகா காரியம்தான். அவரை ஒரு குழந்தையாக சந்தித்து அவருடைய வளர்ச்சி ஒவ்வொன்றிலும் கண்டு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவனாக பல்கலைக்கழகம் வந்து இப்பொழுது புதுடில்லியிலே படித்து கொண்டிருக்கின்ற ஒரு முதுகலை மாணி கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு ஆய்வாளராக இருக்கின்ற போது அங்கே இருந்து ஒவ்வொரு வாரமும் இங்கே பத்திரிகையிலே அவருடைய கட்டுரை வந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இதை சமாளிக்கிறார்கள். எனவே அவருடைய திறமை பாராட்டுக்குரியது. எங்களை பொறுத்தவரை அரசு அறிவியல் துறை சார்ந்த அறிவு எங்கள் மத்தியில் போதாமல் தான் இருக்கிறது. நாங்கள் படித்து கொண்டிருந்த காலத்திலே இந்த பரமேஸ்வரா கல்லூரியிலே ஒரு சிறந்த ஆசிரியராக விளங்கியவர், ஒரு பெரிய வரலாற்று ஆய்வாளராக போற்றப்பட்டவர் காசி குலரத்னம் அவர்கள். அவர்கள் நோத் முதல் கோபல்லா வரை என்கின்ற ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருந்தார்கள். அந்த புத்தகத்தை 70களிலே அந்த புத்தகம் வெளியிடப்பட்ட போது அந்த புத்தகத்தை படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் வேட்டி நேஷனல், அவருடைய தேகம் முழுவதும் ஒரு வித நோய்களினாலே காய்கள் தொங்கிக் கொண்டிருக்கும். அப்படி சும்மா பார்த்தால் அவர்களே ஒருதரும் ஏற்க மாட்டார்கள். ஆனால் அவர் மேடையிலே பேசத் தொடங்கினார் அல்லது அரசியல் பற்றியோ வரலாறு பற்றியோ தமிழ் இலக்கண இலக்கியம் பற்றியோ அவர் மணிக்கணக்காக பேசுவார். காசி குலரத்னம் அவர்கள் இந்த பரமேஸ்வரா கல்லூரியினுடைய ஒரு ஆசிரியர். அவர் எழுதி வைத்த நோத் முதல் கோபல்லா வரை என்கின்ற புத்தகம் இன்றைக்கு ஒரு பெரிய பயனுள்ள புத்தகம். அதுபோல சில பேர் இலங்கை அரசியல் தொடர்பாக சில நூல்கள் எழுதியிருந்தாலும் இலகுவான தமிழிலே சில பேர் எழுதினார்கள். இலங்கை பாராளுமன்ற சம்பிரதாயம் என்று இலங்கை பாராளுமன்றத்திலே ஒரு கன்சர்ட் அறிக்கையாளராக இருந்த கோண்டாவில் செல்லப்பா நடராஜா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார்கள். அந்த புத்தகத்தை எனக்கு நீண்ட காலத்து முதல் தந்தார். இப்பொழுது பாராளுமன்றத்திலே செங்கோலை கொண்டு திரிந்து அடிபடுவார்கள், சண்டை பிடிப்பார்கள். அந்த செங்கோல் எப்படி உருவாக்கப்பட்டது தொடக்கம், பாராளுமன்ற சம்பிரதாயம் என்ன என்பதை ஒரு கன்சர்ட் அறிக்கையாளராக இருக்கின்றவர், பெரிய ஒரு ஆய்வாளர் அல்ல, ஒரு பல்கலைக்கழக கல்வி மாணவர். ஆனால் அந்த புத்தகத்தை எழுதிய காரணத்தினாலே அந்த புத்தகம் பல பேருக்கு பாராளுமன்ற சம்பிரதாயம் என்ன என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. இதுபோல பல பேர், பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் சிவராஜா அவர்கள்
நல்ல கட்டுரைகளையும் நல்ல நூல்களையும் தந்தவர். இன்றைக்கு நம்முடையே இல்லை. ஒரு மிக ஆற்றலாள். இன்றைக்கு அரசியல் என்பது எங்களுக்கு நாங்கள் படிக்கிற காலத்திலே மாறி மாறி ஸ்ரீமாவும் டட்லி சேனாகவும் வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் 71ஆம் ஆண்டு ஒரு புரட்சி என்று இளைஞர்கள் தொடங்கினார். இப்போ சிங்கள இளைஞர்கள் தொடங்கின அந்த புரட்சி அவர்கள் சிங்களத்தில் எழுதின ஒரு கவிதையை தமிழில் மொழிபெயர்த்து யாழ்ப்பாணத்து சிவர்கள் எழுதியிருந்தார். அப்போ நான் 5-6ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஐயா போனால் அம்மா, அம்மா போனால் ஐயா, சும்மா இதுதான் கதை என்பர், புதுமைக்கேது சாட்சி, போட்டோம் இனி மாட்டோம், புதுவழி காண புரட்சி செய்வோம். இது ஜேவிபின்ற பாட்டு. அது ஜேவிபின அந்த காலத்திலே யாழ்ப்பாணத்து சிவர்களே திடீரென்று தமிழில் இப்படி ஒரு பாட்டு. யாற்ற பாட்டு என்றால் 71ஆம் ஆண்டு கிளர்ச்சி செய்த இளைஞர்கள், சிங்கள இளைஞர்களுடைய பாட்டு யாழ்ப்பாணத்து சிவர்களில் இருந்தது. அந்த பாட்டு சிவர்களில் இருக்கிற போது ஒரு பாடசாலை மாணவர்கள் என்ன இவர்கள் இப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று என்னுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டனர். அவர் சொன்னார், ஸ்ரீமாவும் டட்லியும் மாறி மாறி வருகிறார்கள், இளைஞர்கள் ஒரு புரட்சி செய்ய போகிறார்கள் தென்னிலங்கையிலே. அந்த புரட்சியினுடைய சாராம்சம் தான் இந்த கவிதை. போட்டோம் மாட்டோம் இனி புதுவழி காண புரட்சி செய்யும். அவர்கள் எடுத்த புதுவழி இன்னும் தான் கண்டுபிடிக்க முடியவில்லை. புதுவழியே இன்னும் தான் அவர்கள் எத்தனையோ தலைவர்கள் உருவாகி புதுவழி காணவில்லை. அதே போலத்தான் எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் உயர்தர வகுப்பு படிக்கிற போது எல்லா தமிழ் அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணி என்று ஒன்று அமைப்பித்து ஒரே சின்னம், ஒரே கொடி, தமிழரசு, காங்கிரஸ் எல்லாம் நின்றுட்டது ஒரு கட்சி தான். அப்போ உடனே அவர்கள் மாநாடுகள் வைத்தார்கள். பட்டுக்கோட்டை மாநாடு, ஆவலங்கால் மாநாடு. இப்போ கேட்பார்கள், ஆவலங்காலே இங்கே மாநாடு வைத்தவர்கள் எல்லாம் வெளியில தான் வைத்தது. ஆவலங்கால் வயலில் வைத்த மாநாடு, பட்டுக்கோட்டையில் ஒரு பெரிய வெளியில் வைத்த மாநாடு. இப்போ மாநாடுன்னா பெரிய மண்டபத்தில் வைக்கவில்லை. இந்த பெரிய வரலாறு சொல்லுகின்ற மாநாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிற போது நாங்கள் உயர்தர வகுப்பு மாணவர்களாக அந்த இடங்களுக்கு போவோம். அப்பொழுது ஒரு உணர்ச்சி வசமான ஒரு இளைய சமுதாயம் தொடங்கியது. அப்பொழுது இந்த அரசு அறிவியல் சார்ந்த கட்டுரைகள் கொழும்பு பத்திரிகையிலே வந்து கொண்டிருக்கிற போது சுதந்திரன் பத்திரிகையிலே உணர்ச்சி பூர்வமான கட்டுரைகளை சில பேர் எழுதி கொண்டு வந்தார். எல்லாம் முடிந்து இலங்கையினுடைய அரசியலில் சர்வ அதிகாரம் கொண்டு ஒரு ஜனாதிபதி முறை வருகின்ற போது அப்பொழுது எல்லாருக்கும் குழப்பம். ஏனென்றால் நாங்கள் படிக்கின்ற காலத்தில் வில்லியம் கோவலா தான் இலங்கையின் ஜனாதிபதி. அவர் நீண்ட காலமாக ஜனாதிபதி வில்லியம் கோவலா. நாங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலேருந்து ஸ்கவுட்டில் ஒரு நிகழ்ச்சிக்காக விகாரமாதேவி பார்க்குக்கு போகிறோம். வில்லியம் கோவலாவுக்கு 2 போலீஸ் ஒரு காரில் வந்து அவர் வந்துறார், இலங்கையின் ஜனாதிபதி. அவர் அந்த சாரணிய துறைக்கு பரிசு கொடுக்க வந்தார். அப்போ எங்களுக்கு ஜனாதிபதி, இலங்கையின் ஜனாதிபதி இவ்வளோதான், பிரதமருக்குத்தான் யாழ்ப்பாணம் பிரதமர் வருகிற போது எக்கச்சக்கமான வாகனங்கள், போலீஸ். வில்லியம் கோவலாவுக்கு உண்டு. அது சம்பிரதாயபூர்வமான ஒரு ஜனாதிபதியாக நீண்ட காலம் இருந்தார். அதுக்கு பிறகுதான் ஆட்சி அதிகாரங்களை கொண்ட ஒரு ஜனாதிபதி முறை அறிமுகம் செய்கின்ற போது அதனுடைய முதலாவது ஜனாதிபதியாக ஜே.ஆர். ஜெயவர்தனா வருகிற போது பல அரசறிவியல் கட்டுரைகள் பத்திரிகையிலே வந்தது. ஒருவர் எழுதினார், ஆணை பெண்ணாக்க முடியாது, பெண்ணை ஆணாக்க முடியாததை தவிர மற்ற அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதி அதிகாரத்தோடு வருகிறார் என்று பத்திரிகையில் கட்டுரை எழுதப்பட்டது. அப்படி ஒரு ஜனாதிபதி தேர்தல் வந்து அந்த ஜனாதிபதி தேர்தல் வந்த காலத்திலே பல பேர் எதிர்த்தார்கள், பிரசாரம் செய்தார்கள். அடுத்தவர் வந்து இந்த சர்வ அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்கிறோம் என்றார். ஒவ்வொரு முறை தேர்தலிலும் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் சொல்லுவது, நான் வந்தவுடனே இந்த ஜனாதிபதி முறையே ஒழிக்கிறேன். ஜனாதிபதி முறையும் ஒழிந்ததாக இல்லை.
எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனையும் தீர்ந்ததாக இல்லை. தமிழர்களுக்கு இன்றைக்கு அரசியல் அனாதைகளாகத்தான் இருக்கிறார்கள். தமிழர்களை பொறுத்தவரை அரசியல் அனாதைகளாகத்தான் இருக்கிறார்கள். என்ன சொன்னாலும் சரி, இன்றைக்கு தமிழரை பொறுத்தவரை யார் என்ன சொல்லுகிறார்கள் என்றே விளங்கவில்லை, என்ன பேசுகிறார்கள் என்றே விளங்கவில்லை. அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். யார் என்றே தெரியாமல் இருக்கிறோம். இலங்கை பாராளுமன்றத்துக்கு அந்த காலத்திலே போன தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நல்ல ஆயத்தம் செய்து பாராளுமன்றத்திலே உரையாற்றி இருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். பருத்தித்துறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கந்தையா என்ற ஒருவர், எனக்கு அவர் தெரியாது, எங்களுடைய காலம் அல்ல. ஆனால் நான் ஸ்கந்தவரோதயா கல்லூரியிலே அதிபராக இருந்தவன். அந்த ஸ்கந்தவரோதயா கல்லூரியிலே நீண்ட காலம் பிரதி அதிபராக இருந்தவர் சிவசுப்பிரமணியம் என்று அறிஞர். அவர் ஜியோகிரபியிலே ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதி 60களிலே சுயபாசம் வந்த போது ஜியோகிரபி தொடர்பான தமிழ் புத்தகங்களை எழுதியவர். அவருடைய ஒரு விழா பாடசாலையில் நடைபெறுகின்ற போது ஒரு பேராசிரியர் பேசினார். என்ன பேசினார் என்றால், பருத்தித்துறை பாராளுமன்ற உறுப்பினர் கந்தையா அவர்கள் முதல் மகாவலி கங்கை வடக்கே திருப்புற தொடர்பாக இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே பேச வேண்டும். அவர் என்ன நினைத்தார், அப்படி பேச வேண்டும் என்றால் சரியான ஆதாரங்களோடு பேச வேண்டும். யாழ்ப்பாணத்திலே புவியியல் துறையிலே மிக வல்லமை பொருந்தி நூல்களை எழுதியிருக்கின்றார். அப்பொழுது பல்கலைக்கழகம் இல்லை. ஒரு கல்விமானை தேடி ஸ்கந்தவரோதயா கல்லூரிக்கு வந்து இந்த சிவசுப்பிரமணியம் அதிபர்கிட்ட கேட்டிருக்கிறார், இந்த மாவெளி வடக்க வாரது நன்மையா தீமையா, மாவெளியை பற்றி. அவர் உடனே ஒன்றும் உரையாற்றவில்லையாம். சிவசுப்பிரமணியன் சொன்னாராம், எனக்கு ஒரு 10 நாள் அவகாசம் தாருங்கள், நானும் என்னை சார்ந்த சில புவியியல் அறிஞர்களும் கலந்து பேசி உங்களை அழைக்கிறோம், அந்த வைபவத்துக்கு வாங்குவோம், நாங்கள் எல்லா விவரம் தரோம். கந்தையா அவர்கள் போய் 10 நாளாலே வருகிற போது சிவசுப்பிரமணியம் ராமநாதன் கல்லூரி புவியியல் ஆசிரியர், அந்த காலத்திலே ஒரு எம்ஏ திருமதி அங்கேயக்கண்ணி சிவபிரகாசம் பிள்ளை, வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியிலே புவியியல் விரிவுரையாளராக இருந்த மனோகரன் மற்றும் திருமதி கிருஷ்ணசாமி, அவர் புவியியல் அறிஞர், இது எல்லாரையும் கூப்பிட்டு பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரி புவியியல் ஆசிரியர் எல்லாரும் வந்து நல்லா ஆராய்ந்து எல்லா விவரமும் மாவலி கங்கை தொடர்பாக சகல விவரங்களும் இலங்கை படம் எல்லாம் வரைந்து அவர்கள் திரு கந்தையா அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அடுத்த வாரம் திரு கந்தையா அவர்கள் பாராளுமன்றத்திலே மிக ஆழமாக பேசியிருக்கிறார். மாவலி உற்பத்தியாகி ஓடுகின்ற ரஜவத்த பகுதியில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடுத்ததாக பேசினவர் சொன்னாராம், இந்த வீட்டுக்கு பக்கத்தால் மாவெளி ஓட துவங்கி இருக்கு. எனக்கு தெரியாத விஷயம், இன்னும் மாவெளி போய் சேராத யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு விஷயம் பேசுகிறாரு. உடனே கந்தையா அவர்கள் இலங்கை பாராளுமன்றத்திலே, நான் இதை பற்றி பேசுவதற்கு முதல் யாழ்ப்பாணத்து புவியியல் ஆசிரியர்களை சந்தித்து ஆழமான அறிவை கற்றுவிட்டுத்தான் இந்த விடயத்தை சொல்லுகிறேன். இது ஏன் சொல்லுகிறேன்னா, இன்றைக்கு யாராவது பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள், இப்போ இருக்கிறவர்கள் யாராவது புவியியல் அல்லது அறிவியல் அல்லது பொருளியல் அல்லது ஏதாவது ஒரு விடயம் தொடர்பாக பல்கலைக்கழகம் வந்த பின்பாக அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக பேச போகிறோம் என்று ஒரு சிறிய கூட்டத்தையாவது வச்சு ஒரு கொஞ்சம் அறிவியாளர் பெற்றுக்கொண்டு போய் அதை ஆணித்தரமாக அந்த விடயங்களை விவரமாக சமர்ப்பிக்கிற தன்மை இன்றைக்கு இல்லை. அதை பார்க்கிறோம். என்ன பேசுகிறார்கள்? நான் மாணவனாக இருக்கின்ற போது பீலிக்ஸ் டயஸ் பண்டாரநாயக்க நிதியமைச்சராக இருந்து பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் விவாதம் செய்கிற போது அவர் பேசி அந்த விவாதம் நடக்கிற போது அமுதலிங்கம் அவர்கள் நம்பி பேசினார். இந்த பேச்சு பொழுதும் அந்த பத்திரிகைகளிலே வந்தது. அவர் சொன்னார்,
சிவனுடைய பாதம் மாலை அளவுக்கு இவர் அமைச்சர் சொன்னார், பொருளாதார வளங்களை பெருக்கி இருக்கிறேன். உடனே அமுதலிங்கோடைய பேருதார மலை அளவுக்கு விலையை உயர்த்தி விட்டு நீங்கள் சிவனுடைய பாதம் மேலே கணக்கு வச்சிருக்கிறீர்கள். உடனே சபையில சிரிக்கிறார். அந்த அளவுக்கு எல்லாம் உடனே பதில் சொல்லக்கூடிய வல்லமையோடு இருந்தார். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே இந்த அளவு தூரம் நாங்கள் பாராளுமன்றங்களுக்கு பிரதிநிதிகளை அனுப்புகின்ற போது எந்த அளவு தூரம் அரச அறிவியலோ அல்லது பொருளியல் அறிவியலோ அல்லது சமூக அறிவியலோ நிறைந்தவர்களை அனுப்பி இருக்கிறோமா, அல்லது போனவர்கள் கற்று தேறி ஒவ்வொரு முறையும் தகவலோடு போறார்களா என்று கேட்டால் கவலை. எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உருவாக்கிய மாணவர்கள் இப்பொழுது பல பேர் கட்டுரை எழுதுவது ஒரு நல்ல வரப்பிரசாதம். எதிர்காலத்திலே அடுத்த தலைமுறையை தூண்டக்கூடிய இந்த துறை சம்பந்தமான அறிவை விரிவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பது பாராட்டுக்குரியது. அந்த வளர்ப்பை செய்கின்ற திரு பேராசிரியர் கணேசலிங்கம் அவர்களுக்கும் ஏனைய விரிவுரையாளர்களுக்கும் அவற்றை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஜோதிலிங்கன், நிலாந்தன் போன்றவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். திரு நிலாந்தன் அவர்களும் நானும் கனடாவிலே இங்கே இருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து அழைக்கப்பட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம். நிலாந்தனுடைய உரிய பல பேர் ஆவலாக கேட்டு இலங்கை இன்றைய நிலைமையை பற்றி அறிந்தார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு. இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறதை ஒழிய ஒரு பாதையும் தெரியவில்லை. இப்பொழுதும் எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. யாரோடொன்றும் தெரியவில்லை. யாருடன் நோவேன், யாருக்கு எடுத்துரைப்பேன், ஆண்டனி அருள் இல்லையானால் கடவுள் மட்டுமில்லை, ஆண்டனி. இப்பொழுது யார் ஆளப்போகிறார்கள், யார் ஆளுகிறார்களோ ஆண்டனி அருள் இல்லை என்ற மாதிரி இன்றைக்கு எங்களுடைய நிலை. யாரோடு நோவேன், யாருக்கு எடுத்துரைப்பேன், யார்